ஓ மை காட், உங்களுக்கு ஒன்றும் ஆகல? என்னாச்சு? நல்லா இருக்காரு. டிரைவிங் ஸ்கில் கரெக்டாக இருந்ததுனால இவர் பெருசாக அடிப்படாமல் தப்பிச்சிட்டார். சார் சார் அவங்கள காப்பாத்துங்க சார். சார் அவங்கள ஒருத்தன் பேசஞ்சரை சுட்டுட்டான் சார். மிச்சம் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க தானே? இல்லை சார், இருக்கிற பேசஞ்சர்ஸில் அவர் ஒருத்தரை தான் சார் அட்டாக் பண்ணான். மற்றவங்களாம் பயத்தில் இருக்காங்க சார். சார் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். சீடிக்கு யாராவது அவங்க பின்னாடி வந்தாக்கா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு பேசஞ்சரை தூக்கி போட்டு போயிடுவேன்னு சொன்னா சார். நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க சீக்கிரம். ஃபியூல் காலி ஆயிடுச்சு. இப்போ ஃபியூல் போட்டே ஆகணும். கம்மியாக தானே இருக்கு, இன்னும் காலி ஆகல. ஓட்டு, வண்டியை மட்டும் ஓட்டு, புத்திசாலி மாதிரி நடிக்காத. இங்கே பாருங்க, இன்னும் 10-15 நிமிஷத்தில் கண்டிப்பாக வண்டி நின்று போயிடும். டிரைவர், ரொம்ப ஓவராக பண்ணாத. எனக்கு தெரியும், நீ வண்டியை மட்டும் ஓட்டு. இல்லைனா கால்லையே சுற்றுவான்டா ஒன்று, புரியுதா? ஒழுங்காக வண்டியை மட்டும் ஓட்டு. அவன் சொல்கிறது சரிதான், அவன் சொல்கிறது கேட்போம். ஓ, இங்கே எது சரி தப்புன்னு நீங்கள் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்ககிட்ட யாராவது இப்போ ஐடியா கேட்டாங்களா? இந்த குரூப்புக்கு நீ லீடரா இல்லை நான் லீடரா? யாரா நீ? இதெல்லாம் நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? நான் தான்டா குரூப் லீடர், நான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன், புரியுதா? என்னடா முறைக்கிற? அடிச்சிருவியா? போடா. இங்கே பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். சடனாக நின்றுடுச்சுன்னா சரி, பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பஸ் எங்கேயாவது நின்றுச்சுனாங்க நம்ம கதை எல்லாமே முடிஞ்சது. இவ்வளோ பயம் இருக்குன்னா அப்புறம் எதுக்கடா எங்கள் கூட வர? பேசாமல் சுடிதார் போட்டுக்கலாம்ல. சுடிதார் போட்டு வீட்டில் உட்காந்து சமைக்கிற வேலையை பாரு. நீங்களே எதுக்கடா பேங்க் ராபரிக்கு வரீங்க? விடுறாங்கல்ல. என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? போதண்டா, நீ லீடரா இருந்தது. இப்ப நான் சொல்றேன், அத நீ கேளு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் நீ கேட்டா போதும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? டேய் இந்தடா. ஏய், பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்குக்கு போ, டேங்கை ஃபுல் பண்ணு. பஸ்ஸுக்கு ஃபியூவல்லாம் பஸ் டிப்போல தான் போடுவாங்க, பெட்ரோல் பங்க்ல போட மாட்டாங்க. ஃபியூவல் போடணும்னா டிப்போவுக்கு போய் தான் ஆகணும். பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்குக்கு போன்னு சொன்னேன். அப்படி போகலனா உன் தலை சதுரிடும், சரியா? போ. ஏய், எங்க வரீங்க? இது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கெல்லாம் இங்க போட மாட்டோம். பரவாயில்ல, போடியா. என்ன பேசுறீங்க? இங்க கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு போட மாட்டோம்னு சொல்றேன்ல. இதை பாருப்பா, நான் சொல்றத கேளு. யோ, நீ என்ன புது ஆளா? கவர்மெண்ட் பஸ்ஸுக்குல இங்கே நாங்க டீசல் போட மாட்டோம், தெரியாதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பியா. ஏய், வண்டி எடுப்பா, எடு. நான் தான் சொன்னேன்ல. இப்ப என்ன பண்ணிட்டோம்? இங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு, பக்கத்துல ஏதாவது பஸ் டிப்போ இருக்கா? அங்க போய் டேங்கை ஃபுல் பண்ண முடியுமா? என்னப்பா இன்னுமா ஸ்டார்ட் பண்ற? நிறுத்து. அவங்ககிட்ட சொல்லு, டேங்கை ஃபுல் பண்ண சொல்லு, சீக்கிரம். ஃபியூவல் ஃபுல் பண்ணுங்க. அவன் சொல்றத ஒன்று கேட்கல? சீக்கிரம் டேங்கை ஃபுல் பண்ணு. சொல்றது கேட்கல?
டேங்கை ஃபுல் பண்றா. அங்கத் சபாஷ், மொத்த பெட்ரோலையும் அந்த சைடு இங்கே கூட்டிட்டு வந்துட்டானா? லீடர் ஆகணும்னு கேட்டல, போ இப்போ தலைமை தாங்கப்போ. இப்போ பாரு, சைடியோட ட்ராப்பில் ஏலி மாதிரி வந்து மாட்டிக்கிட்டீங்க. இப்போ எல்லாம் மொத்தமாக போச்சு. ஹீரோ ஆகணும்னு சொன்னல, இப்போ இத பாருங்க, ஒழுங்கா நான் சொல்றத கேளு. உங்களை 4 பக்கமும் நாங்க சூழ்ந்து இருக்கோம். உங்களால இங்கிருந்து நிச்சயமா தப்பிச்சு போக முடியாது. வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டு உங்க கைய மேல தூக்கி ஒழுங்கா நீங்களே வந்து சரண்டர் ஆயிடுங்க. அதான் நல்லது. இவனுக்கு இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க. ஓகே, இப்போ ஆக்ஷன் சீனுக்கு ரெடி ஆகுங்கடா. ஓய் சிஐடி, ஆக்ஷன் சீனுக்கு முன்னாடி ஒரே ஒரு ட்ரெய்லரை மட்டும் பாத்துரு. ஓய் தயா போகாத, தயா. ஏசிபி சார், இந்த மாதிரி பாம் என்கிட்ட நிறைய இருக்கு. இப்போ நாங்க இந்த பாம்பை பெட்ரோல் பங்க்ல போட்டோம்னா எல்லாம் காலி ஆயிடும், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சொல்றதுக்கு இந்த சிட்டியே இருக்காதுடா. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. இந்த பஸ் இனிமே எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்போ வேற ஒரு பஸ் வேணும், அதுவும் டேங்க் ஃபுல்லா வேணும். சார், இவன் பைத்தியம் ஆயிட்டான். இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நம்மளாம் கொஞ்ச நேரத்துக்கு அவன் சொல்றத கேட்கணும் தயா. அவன் கேட்ட மாதிரி இன்னொரு பஸ்ஸை கொடுத்துடலாம். இத பாரு, உன்னோட கோரிக்கையை நாங்க ஏத்துக்கிறோம். நீ கேட்ட மாதிரி உனக்கு வேற பஸ் நாங்க கொடுக்கிறோம். ஆனா யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. சூப்பர் சார். வாங்க வாங்க. வா. நான் சொன்னல, சிஐடி கிட்ட மாட்டினா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ண்ணே. என்ன பண்ண போறீங்க லீடர்? என்ன பண்ண போறீங்க? உனக்கு இப்போ தலையில் ஏதாவது யோசனை ஓடுதா? உன்னை விட அதிகமாகவே இருக்கு இந்த இடத்துல. எனக்கு நீலாம் சொல்லிக் கொடுக்காத, நானே பார்த்துப்பேன். அதனால என்னடா பார்த்துக்க முடியும்? என்ன பார்த்து பண்ணி? நீ பேசாம பார்த்துட்டு இரு என்ன நடக்குதுன்னு. டேய், பஸ் வந்துச்சு, போய் செக் பண்ண. எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு. சரி போ, அவங்களாம் பின்னாடி நிக்க. சரியா? ஒருத்தர் நமக்கு முன்னாடி, ஒருத்தருக்கு நம்ம பின்னாடி. சரியா? போ போ போ. வாங்க 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 வாங்க, எந்திரி. தப்பு பண்றீங்கடா.
ஏய் மறுபடியும் தப்பு பண்றீங்கடா. ஏய் இப்ப எழுந்துரு சொல்றேன். எழுந்துரு எழுந்துரு எல்லார் கதையும் முடிய சொல்றேன்ல. எல்லாரையும் சாகடிக்க போறானே. சொல்லிக்கிட்டே இருக்கேன். வருண் வா பேசாம வந்துரு. வருண் இவரை விட்டுட்டு நான் எப்படி நான் உன்னை போவேன்? வரதான் சொன்னேன். வண்டே ராக்கே வா வா. வாங்க சீக்கிரம் இறங்குங்க. ஆ வாங்க. காப்பாத்துங்க 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 எங்களை. வாங்க வாங்க எல்லாம் பஸ்ல ஏறுங்க ஏறுங்க போ ஏறுங்க ஏறுன்றல பட்டே குடியேறு. அப்பாவி பையனுங்களை பணைய கைதியா வச்சிருக்கானுங்க. ஒரு தடவை இவனுங்க என் கையில மாட்டானுங்க, அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். வண்டி எடு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. வண்டி எடு போ. இப்பயாவது நான் சொல்றத கேளுடா. பழைய டிரைவரையா ஓட்ட சொல்லுது. புதுசா வரப்போற டிரைவர் சிஐடியில் ஒருத்தனா கூட இருக்கலாம். குழந்தை நீ இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. இந்த டிரைவர் எனக்கு வேணாம். எனக்கு என் பழைய டிரைவர் தான் வேணும். அவனை அனுப்பி. சரி ஓகே. ஏய் இறங்குடா இறங்குடா. சிஐடி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த டிரைவரை நம்ம இறக்கி விட்டுருவோன்னு. நாம தான் சிஐடியை இறக்கி விட்டோம்ல. ரொம்ப சந்தோஷப்படாதீங்கடா. அந்த டிரைவரும் லேசுப்பட்டவன்ல, புரியுதா? ஹலோ டிரைவர், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதுன்னா வண்டியில ஒரு தடவை இண்டிகேட்டரை போட்டு ஆஃப் பண்ணுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். ஆன் ஆஃப் பண்ணுங்க. சார் நீங்க பேசுறது அவங்களுக்கு கேக்கும் சார். இங்க பாருங்க டிரைவர், பயப்படாதீங்க. நான் சிஐடி அபிஜித் பேசுறேன், சீனியர் இன்ஸ்பெக்டர். எங்களுடைய கார் உங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. பின்னாடி ரெட் கலர் கார் வருது பாருங்க. இதில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் சொல்றதை மட்டும் கவனமாக கேட்கணும். என்ன? சிஐடியோட ஒரு ஆஃபீஸர் பின்பக்கமாக இப்போ பஸ்ஸுக்குள்ள உள்ள வருவார்.
நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும்போது பேசஞ்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க எல்லாரும் தலையை குனியணும். என்ன புரிஞ்சுதா? நான் சிக்னல் கொடுத்த உடனே பஸ்ஸில் எல்லாரும் தலையை குனியணும். ஆனால் நீங்கள் வண்டி நிறுத்த வேண்டாம், ஓட்டிக்கிட்டே இருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா வண்டியோட இண்டிகேட்டர் லைட்டை இன்னொரு தடவை அதே மாதிரி ஆன் ஆஃப் பண்ணி போடுங்க. 2 தடவை ஆன் ஆஃப் பண்ணி போடணும். வெரி குட். இப்போ நான் சொல்ற சிக்னல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பிரகாஷ். பாய்ஸ் எல்லாம் தயாரா? சார் நாங்கள் ரெடி சார். எப்படி சார் வண்டி இப்போ ரன்னிங்ல இருக்குதே, நான் எப்படி சார் அந்த பஸ்ல ஏறது? பஸ் ரன்னிங்ல இருக்கும்போது தான்யா பஸ்ஸுக்குள்ள ஏறி ஆகணும். சார், சிஐடி ஆஃபீஸர் எப்போ பஸ்ஸுக்கு மேலே ஏறினாரு? யார் சார் அவரு? ஒரு புது ஆஃபீஸர் பூர்வி, இன்ஸ்பெக்டர் கவின். சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கவின் ஒரு பேர் கேள்விப்பட்டது இல்லையே. கவின் ஒரு புது ஆஃபீஸர் ஃப்ரெடி. தைரியமும் வீரமும் அவனுக்குள்ள நிறைய இருக்கு. சார் புது ஆஃபீஸர் எதுக்கு சார் ரிஸ்கான டாஸ்க்ல நீங்க சேர்த்து விட்டீங்க? அவனே கேட்டு வாங்கினாயா நான் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகணும்ட்டு. பிரகாஷ் நீங்க ரெடியா? அப்படி ரெடினா ரைட் சைடு இண்டிகேட்டர் ஒரு தடவை போட்டு ஆஃப் பண்ணுங்க. ஏய் நோ நோ நோ, பஸ்ல பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, ஷூட் பண்ண கூடாது. ஹேய் ஹேய் நீ போடா, நீ போ. எங்க பின்னாடி வராதீங்க, வந்தா உங்களை ஷூட் பண்றேன். ஃபாலோ பண்ணாதீங்க, போங்க. வராதீங்கன்றல, திரும்புங்க. கவின் ரெடியா இரு. உங்க ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். கவின் டிரைவர் ரெடியா இருக்காரு. நான் இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீ ரெடியா இருக்கல? கவுண்ட் டவுன் எண்ட்ல நீ உள்ள போகணும். ஐ அம் ரெடி சார். பிரகாஷ் ரெடியா இரு. 5 4 ஹேய் சீக்கிரமா போடா, போ போ. 3 2 and 1. ஷூட். Go! நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரி. சிஐடி சொல்ற மாதிரி கொஞ்சம் கேளுங்க, இல்லைன்னா நீங்களாம் கண்டிப்பா செத்துடுவீங்க. ஏய் உட்காரு உட்காரு உட்காரு. ஏய் உட்காரு உட்காரு. வெயிட். குழந்தைய விட்டுரு, குழந்தைய விட்டுரு. பஸ் என்ன ஏடகுடமா போயிட்டு இருக்கு. ஏய் மண்டே பஸ் ஓடுறா. எனக்கு பஸ் ஓட்ட தெரியாது. ராக்கி உனக்கு ஓட்ட தெரியுமா? இல்ல எனக்கு ஓட்ட வராதே. நான் பஸ்ஸை ஓட்டுறேன். இருக்கிற எல்லாரும் செத்துருவோம். அதுக்காக தான் நான் இப்போ பஸ்ஸை ஓட்டுறேன்னு சொல்கிறேன். சார் எப்படியாவது பேசஞ்சர்ஸை காப்பாத்துங்க. சார், பஸ் இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. கவின் சாரை கேளுங்க சார், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு.
அபிஜித் சார், பஸ் டிரைவரை அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் தான் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ப்ராப்ளம் சார், பஸ்ஸோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மை காட், பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கா? வண்டி எப்படியாவது பார்த்து ஜாக்கிரதையா கண்ட்ரோல் பண்ணு. வண்டியை ஸ்டேபிளா வச்சுக்கோ. கியரை சேஞ்ச் பண்ணி வண்டி ஸ்லோ பண்ண பாரு. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சார், ஆனால் என்னால் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல. பிரேக்கோட பாக்ஸ்குள்ளே புல்லட் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பிரேக்கிங் சிஸ்டம் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. கவின், அங்கிருந்து ஒரு லெஃப்ட் வரும் பாரு, ஃப்ரீ டர்ன் இருக்கு. அந்த லெஃப்ட்டுக்குள்ள போ, நேரா பீச் வரும், போயிட்டாரு. அங்க டிராஃபிக் இருக்காது. ஓகே, போ 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 போ. எஸ் சார். டீசல் டேங்க்ல அடிபட்டு லீக் ஆகிட்டே இருக்குது. நீ போயிட்டாரு, வண்டி தானா நிற்கும். நீ போயிட்டாரு. எல்லாரும் கம்பியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பஸ்ஸோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எல்லாரும் பின்னாடி போய் உட்காருங்க, போய் உட்காருங்க. வேணா என்ன விட்டுருங்க, வேணா. என்ன சுற்றாத, வேணா, என்ன விட்டுரு, என்ன ஒன்றும் பண்ணிடாத, வேணா விட்டுரு. ஏய், பின்னாடி போங்க, இல்லைனா இவனை இங்கே சுட்டு போட்டுருவேன். ஏய் வேண்டா, பின்னாடி போங்க. போதும் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம்லாம். இப்போ நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் தான் நடக்கணும். இங்க பார், கொலைகாரங்களை நாங்க சும்மா விட மாட்டோம், உனக்கே தெரியும். எங்க கையில மாட்டின காலி. உங்க யாராலையும் இங்கிருந்து அவ்வளவு சீக்கிரம் எஸ்கேப் ஆகி போக முடியாது. ஒழுங்கா கண்ணை நீயே கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகிறது நல்லது. உனக்கு இப்போதைக்கு வேற வழியே கிடையாது. வேற வழியா? வழியா? உங்களுக்கே தெரியும் தானே, இங்க நான் கொலை பண்ணக்கூடாதுன்னா உடனே இங்க ஹெலிகாப்டர் வரணும். 20 நிமிஷத்துக்குள்ள இங்க ஹெலிகாப்டர் வந்தாகணும். ஏய், 20 மினிட்ஸ்க்குள்ள இங்க வரதுக்கு அது என்ன டிராக்டரா, ஹெலிகாப்டர்டா? எவ்வளவு நேரத்துல வரும்லாம் சொல்ல முடியாது. சரி, நீங்களே முடிவு பண்ணுங்க. 20 நிமிஷத்துக்குள்ள இங்க ஹெலிகாப்டர் வரலன்னா அப்புறம் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இங்க ஒவ்வொரு பேசஞ்சரோட பிணமும் விட ஆரம்பிக்கும். வேடா, யாரையும் எதுவும் பண்ணாத. நான் ட்ரை பண்றேன். நான் ஹெலிகாப்டர் சீக்கிரம் வர வைக்கிறேன், ஆனா யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது. சீக்கிரம், ஜஸ்ட் 20 minutes. சீக்கிரம். இருபது நிமிஷத்துக்குள்ள ஹெலிகாப்டர் வரப்போகுது. என்ன ஹெலிகாப்டரா? குழந்தையாவே இருக்கேடா, இன்னும் குழந்தையாவே இருக்கடா நீ. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. இந்த பிரச்சனையிலேருந்து நான் உன்னை காப்பாற்றி விடுறேன். சிஐடி கையில் மட்டும் மாட்டினான்னு வச்சுக்க, நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பானுங்கடா உன்னை. அவனுங்களை நம்பாத, புரியுதா? மீன் மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்க நீ. இப்போ கூட இவ்வளோ பேசுறல?
உனக்கு அவ்வளோ தம்மாடா? சுடு சுடு சுடு, இங்கே சுடு, இங்கே சுடு, இங்கே சுடு. வயிற்றுல சுட்டுருக்கல நீ, தைரியமா இங்கே நெத்தில சுடுறா. ஆமாடா, உன்னை வயிற்றுல சுட்டுக்கூடாது, தலையில சுட்டுருக்கணும். இப்போ சுட்டுறேன் பார்க்குறியா? பாரு பாரு பார்க்குறியா? பாடுறா பாடுறா பாடுறாடி. உன்னை அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடுச்சேனா? உன்னை சித்திரம் ஆஃப் பண்ணி தான் சாப்பிடுவேன். டேய், இன்னும் 20 நிமிஷத்தில் ஹெலிகாப்டர் வந்துடும். ஒரு வேளை 20 நிமிஷத்துல ஹெலிகாப்டர் வரலனா என்ன பண்றது? 20 நிமிஷத்துல ஹெலிகாப்டர் வரலன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இவங்கள ஒவ்வொருத்தனா சாவானுங்க. வாய மூடுங்க. நான் வாய மூடிட்டு இருக்கணும். எஸ் சார். என்னாச்சு அபிஜித்? உள்ள இருக்கிற பைத்தியக்காரன் சார் 20 மினிட்ஸ்ல ஹெலிகாப்டர் வந்தாகணுன்றான். இல்லைன்னா ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் பஸ்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா கொன்னுடுவேன்னு சொல்கிறான் சார். என்னது ஹெலிகாப்டர் கேட்குறானுங்களா? சரி, நீ ஒன்று பண்ணு, ஹெலிகாப்டரை வருவை, அவன் சொன்னதை பண்ணு. பேசஞ்சர்ஸை மீட்கிறதுக்கு இதுதான் நமக்கு சரியான சமயம், அதை யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ஓகே சார். ஹலோ, நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் பேசுகிறேன், சிஐடி. யா, எனக்கு 20 மினிட்ஸில் ஒரு ஹெலிகாப்டர் வேணும். 20 மினிட்ஸ்க்குள்ள. ஹலோ கவின். கவின், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ கவின். கவினுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. அவனை காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போ பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியல. சார், நான் என்ன நினைக்கிறேன்னா அவரோட இயர்ஃபோன் சிக்னல் போயிருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. கவின், கவின், கேன் யூ ஹியர் மீ? கவின், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கவின், ஒரு பிளான் இருக்கு. சொல்லுங்க சார், கேட்குது. நான் சொல்றத கவனமாக கேட்கணும். டைம் வந்துடுச்சு. ஹெலிகாப்டர் வந்துருச்சு, சீக்கிரம் எல்லாரையும் பஸ்ஸை விட்டே இருக்கு. வாங்க வாங்க. நான் சொல்றத கேளு. நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. உன் தப்பால நீ மட்டும் சாக மாட்டடா, கூட இருக்க எல்லாரும் செத்துருவானுங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு, இல்லைன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன். என்ன நினைச்ச பொட்டேன்னா? விளையாட்டுக்கு நானே புதுசா? இங்க இருக்காங்களே பேசஞ்சர்ஸ், இந்த ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் நமக்கு கோல்டன் டிக்கெட்ஸ், புரியுதா? உட்காரு, உட்கார்றா. பொறுமையா யோசி, உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கு. பண்டி ராக்கே, ஒருத்தனா கூப்பிட்டு கிளம்புங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஓ போ போ, ஓடா, ஸ்லோவா போயிட்டு இருக்க. போ, இந்திரிமா. போ 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 போ. எல்லாரும் கீழே வாங்க. ஒவ்வொருத்தரா கீழே இருக்கு. அபிஜித், லேடிஸும் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்கள ஒருத்தருக்கு கூட ஒன்றும் ஆகக்கூடாது, புரியுதா? வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. வாங்கன்றல்ல. துப்பாக்கி சத்த கேட்டவனே எல்லாரும் உட்காந்துருங்க. யாரும் நிக்காதீங்க. சொல்லுங்க. யாரும் இருக்க கூடாது. எல்லாரும் கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க.
எல்லாரும் உட்காருங்க. கவின், மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துக்கோ. எஸ் சார். ஒரு வழியாக மிஷினை முடிச்சாச்சு சார். ஹாஸ்டேஜஸ் எல்லாரையும் காப்பாற்றிட்டோம் சார். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரி வா. எஸ் சார். My God. Sir? Boss. சார். ஸ்ரேயா. சார் இதை கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த 4 போட்டோவும் அந்த கபோர்ட்ல கிடைச்சது. நான் இந்த 4 பேரை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எங்க பாத்தீங்க? அதுதான் எங்க ஞாபகம் வர மாட்டேங்குது. எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க இருந்தா தெரியல. இந்த 4 பேர் அந்த பஸ்ல பேசஞ்சரா இருந்தாங்கல்ல, அதான் ஹைஜாக் ஆச்சுல. என்ன இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? இந்த போட்டோஸ் இங்க இருக்குன்னா அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? சச்சின், என்னது? மை காட். ஓகே, 4 பேர் போட்டோவை எனக்கு உடனே அனுப்பு. அபிஜித், இந்த பேங்க் ராபரியில சம்பந்தப்பட்டவங்க வீட்டை ரைட் பண்ணதுல ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. அந்த போட்டோல இருந்த 4 பேரும் பெரிய அக்யூஸ்ட். இந்த பஸ்ல பேசஞ்சர் மாதிரி வந்திருக்கானுங்க. இந்த வண்டியிலையா? லெட்ஸ் கோ. ஃப்ரெடி, கொஞ்சம் வா சீக்கிரம். இந்த 4 பேசஞ்சரையும் பார்த்திருக்கியா? இவங்க 4 பேரும் கைதிங்க. சார் இவ்வளவு இங்கே தான் சார் இருந்தாங்க. அப்ப இப்ப எங்க போனானுங்க? எல்லாரும் ஒன்று பண்ணுங்க, தனித்தனியா போய் தேடுங்க. அவங்கள சீக்கிரம் பிடிங்க. போங்க. அபிஜித், நடக்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கொள்ளையடிச்ச பணத்தோட இவங்க எஸ்கேப் ஆகத்தான் பார்த்துருக்காங்க. பேங்க் ராபரி, பஸ் ஹைஜாக் எல்லாம் ஃபேக் சார். அவனுங்க பேசஞ்சர்ஸ் கூட பேசஞ்சரா தப்பிச்சு போறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க.
பிளான் போட்டிருப்பானுங்க. அது நடக்காது. அதுவும் நம்ம கிட்ட. நான் உங்களை இங்கிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு நம்ம 4 பேரும் தப்பிச்சு வர்ற விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளோட சாவு அங்கேயே நிச்சயம். பெரிய மாஸ்டர் பிளானியா இது? இதில் ஹைலைட் என்னன்னா நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதே நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதுல உங்களோட ஹெல்ப் பெருசா இருக்கு. அதுக்கு சரியான கூலியை நான் இப்ப கொடுக்குறேன். அட சேடிக்காரங்களுக்கு நேரம் தலை சுத்திக்கிட்டு இருக்கோம்ல, அவங்கள இப்படி ஜோக்கர் ஆக்குவான்னு அவனுங்க ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டானுங்க. என்னங்கடா பெரிய புத்திசாலி நண்பா உங்களுக்கு. சிஐடிவே நீங்க ஏமாத்துவீங்களா? பெரிய பிளான் எல்லாம் போட்டிருக்கீங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க ரொம்ப சுலபமா இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுவீங்க. போலீஸ்காரங்க உங்களை தேடுன்னு தேடி அழிஞ்சிட்டு இருக்கணும், அப்படித்தானே? பஸ்ஸில் யாருக்கும் தெரியாமல் பேசஞ்சரோட பேசஞ்சராக மிக்ஸ் ஆகிட்டு எங்கள் எல்லார் கண்ணிலையும் மிளகா பொடி தூவிட்டு அங்கே சிண்டுவை உசுப்பேற்றி பேங்கை கொள்ளையடிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த வண்டியை நீங்களே டோ பண்ணி அவங்கள கரெக்டாக நீங்கள் வர பஸ்லேயே வர வச்சு அது மூலமாக நீங்கள் தப்பிச்சு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்கல்ல. அது 4 பேரும் இந்த பஸ்ஸில் தான் ஏறுவாங்கன்னு எப்போ லாக் பண்ணீங்க? சார், நான் இந்த பிளானை பற்றி முதல்ல அங்கத்துக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த பிளானாலேயே அவன் உயிர் போக போகுதுன்னு அங்கத்துக்கு தெரியாமல் போச்சேடா. பேங்க கொள்ளையடிச்சிருக்கீங்க. கவர்மெண்ட் பஸ் ஹைஜாக் பண்ணிருக்கீங்க. அதுல எவ்வளவு அப்பாவி ஜனங்க இருந்தாங்க. நீங்க அவங்களையும் சேர்த்து கிட்னாப் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கொலையும் பண்ணிருக்கீங்க. இதையெல்லாம் ஒரு தேச துரோகி தாண்டா பண்ணுவான். நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் ஆகணும். ஜெயிலுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சார், இழுத்துட்டு போங்க. எந்திரா. கவேன், வெல்கம் டு சிஐடி. வெல்கம் விஷால், வெல்கம். தேங்க்யூ சார். Let's go.